ஃபஸ்ட் எடுத்து நீ பாட்டு தானே போடுவாங்க. நான் அங்கே தான் கவனித்தேன் என்னடான்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு என்ன வீக்கோ இவன் முதல் படம் நடிக்கிறான், இந்த பையன் எப்படி டான்ஸ் ஆட போகிறான்னு பார்த்துட்டு இருந்தேன். பிரமாமல் டான்ஸ் ஆடினாப்புல. அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து பயமே இல்லாமல் முதல் படத்தில் நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து அவ்வளோ அழகாக வந்து பண்ணி கொடுத்தாப்புல. நான் பரவாயில்லையே, கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அவ்வளோ நல்ல எக்ஸ்பிரஷனோட டான்ஸ் எல்லாம் ஆடுறாப்புல அப்படின்ட்டு. அப்போ நான் பின்னாடி விசாரிக்கும் போது தான் அவர் ஏற்கனவே யூடியூப்பில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி. அதனால் முதலே உனக்கு ஃபேன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இல்லைன்னா வந்து அங்கே மதுரையிலலாம் ஷூட்டிங் நடக்கும்போது மணி தானே சொன்னாப்புல அங்கே போய் கையெழுத்து போட்டுருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உனக்கு ஆல்ரெடி நீ ஃபெமிலியர் ஆகிட்ட, ஆல்ரெடி உனக்கு அனுபவம் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் வந்து பேசும்போது ஏதோ ரேசிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஏதோ போட்டாங்க போலுக்குன்னு நினச்சிக்கிட்டேன். அதனால் ரேசிங் ஸ்டாரில் உனக்கு ரேசிங் ஸ்டார்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா அடுத்தது எல்லாத்துக்கூடையும் ஹீரோ கூடலாம் ரேஸ் போடுற அளவுக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லணுன்ட்டு இருந்தேன்.